அன்றைக்கி ஒரு நாள் கோக்கு முடிச்சதுக்கப்புறமா அந்த பாட்டில் சும்மா இருக்குது இதை வச்சு எதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வந்து அதை வச்சு பென் ஸ்டாண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு முதல் மேலே இருக்க லிட்டை கட் பண்ணிவிட்டு அது ஷார்ப்னஸ்லாம் எடுத்துகிட்டு உள்ளே இருக்க தண்ணியை வந்து ஒரு துணியை வச்சு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா அது கொஞ்சம் டெக்கரேஷன் கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் பாட்டு ஃபேப்ரிக் கேஸ்டில் பெயிண்ட் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இந்த பெயிண்ட் மட்டும்தான் நம்மளுக்கு கையில் வராது, நார்மல் பெயிண்ட் அடிச்சிங்கன்னா அது தொட்டோன்னே கையில் வந்துடும். அதனால் இந்த பெயிண்ட்டை அழகாக அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட டெக்கரேஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டெக்கரேஷன் டேப்னே தனியாக கிடைக்கும். இது குட்டி அது சார்ட் ஒர்க்குக்கு எட்ஜஸில் ஒட்டுறதுக்கு அழகாக அந்த டேப்பை வாங்கிட்டு அதோட மேலேயும் கீழேயும் வந்து அழகாக ஒட்டிகிட்டு இருந்தேன். அதை பார்க்குறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த டேப் 4 rupees தான் நினைக்கிறேன், சரவணா ஸ்டோர்ஸில் வாங்கினேன். அழகாக அதை மேலேயும் கீழேயும் ஒட்டினதுக்கப்புறமா அது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அப்புறம் நடுவில் வந்து என்கிட்ட நிறைய ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்துச்சு. ஹெட்ஃபோன் வாங்கினதுக்கு உங்களுக்கும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதை கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். அதெல்லாம் ஒட்டி எப்படியோ அழகாக ஒரு டெக்கரேஷன் பண்ணி வச்சிட்டேன். இந்த ஸ்டாண்ட் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்கள் இந்த மாதிரி மேக்கப் ப்ரஷ்ஷோ இல்லை ஹேர் ப்ரஷ்ஷோ எதுனாலும் போட்டு வச்சுக்கலாம். செம்ம அட்ராக்டிவாக செம்ம கூலாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.